Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ஐபிஎல் ஓட 17வது மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குஜராத் டைட்டன்ஸ்க்கும் பஞ்சாப் கிங்ஸ்க்கும். இந்த பர்டிகுலர் ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவியூ பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸ் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்கள் இன்னும் மை ஃபேப்11 ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆப். மற்ற ஆப்ஸ்க்கும் இந்த ஆப்ஸ்க்கும் உள்ள என்ட்ரி ஃபீஸ் கம்பேரிசன் நீங்க பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ரொம்ப 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 லோவா இருக்கும் மை ஃபேப்11ல. ஸோ ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டா இருக்கும். கான்டெஸ்ட் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபில் ஆகாம இருக்காது. எல்லா கான்டெஸ்டும் ஃபில் ஆயிடும். யூசர்ஸ் பேஸ் வந்து கொஞ்சம் ஓரளவு நல்லா இருக்காங்க. ஸ்மால் லீக்ஸ் ப்ளே பண்ணக்கூடிய யூசர்ஸ் பேஸ். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதுல வேற என்ன அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா நோ ஜிஎஸ்டி ஆன் டெபாசிட். நீங்க டெபாசிட் பண்ணக்கூடிய மணிக்கு ஜிஎஸ்டி சார்ஜஸ் கிடையாது. தென் லோயஸ்ட் என்ட்ரி ஃபீஸ் 5 வருஷத்துக்கு மேல இருக்கு. இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு ஓல்டு ஆப் தான். ரொம்ப 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 ட்ரஸ்டடான ஒரு ஆப். தென் 24/7 இன்ஸ்டன்ட் விட்ராவல். ஸோ இதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேருக்கு வந்து நம்ம கட்டுறோம், அந்த அமௌண்ட் நமக்கு கரெக்டா விட்ராவல் வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பங்கள்லாம் இருக்கும். ஸோ இதுல இன்ஸ்டன்ட் விட்ராவல் 24 நைட்டு 12 மணிக்கு நீங்க இன்ஸ்டன்ட் விட்ராவல் கொடுத்தா கூட உங்களுக்கு உடனடியாக வந்துடும். ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு ஆப். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேட்சை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 4 இரவு 7:30 இந்த மேட்ச் நடக்குது. மேட்ச் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா திரு நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்ல இந்த மேட்ச் வந்து நடக்குதுங்க. ஸோ ஆல்ரெடியே இங்க கடைசியா விளையாண்ட மேட்ச்ல வந்து குஜராத் டைட்டன்ஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸோ சோமன் கில் தலைமையில 3 மேட்ச்ல வந்து 2 மேட்சை வந்து வின் பண்ணி ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் லாஸ் பண்ணிருக்காங்க. சுமன் கில்லோட கேப்டன்ஷிப் ஓரளவு நல்லாவே மெருகேறி இருக்குன்னு தான் சொல்லலாம். நல்லாவே பண்ணிட்டு இருக்காரு இந்த சீசன்ல. அதே மாதிரி பஞ்சாப் கிங்ஸ். ஸோ பஞ்சாப் கிங்ஸ்ல ஷிகர் தவான் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட இருந்த மட்டும் பர்ஃபார்மன்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு மைனஸா இருக்கு. 3 மேட்ச்ல வந்து 2 மேட்ச் லாஸ் ஆயிருக்காங்க. ஸோ லாஸ்ட் மேட்சும் வந்து அவங்க லாஸ் ஆயிட்டாங்கன்னு தான் சொல்லலாம். சரி, ஓகே, பிச் ரிப்போர்ட். திரு நரேந்திர மோடி ஸ்டேடியம். ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிச்சு தாங்க. ஸ்லோவர் வேரியேஷன், ஸ்லோவர் பால்ல கட்டர்ஸ் போடக்கூடியவங்க இங்க நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இன்சியலா அந்த முதல் 4 ஓவர் 5 ஓவர்ல நல்ல ஸ்விங் இருக்குங்க. நல்ல ஸ்விங். அந்த ஸ்விங்ல டாப் ஆர்டர்ல 1 or 2 விக்கெட்ஸ் ஏர்லியரா விடுறதுக்கான சான்சஸ் இருக்கும். மோஸ்டா பாத்தீங்கன்னா நீங்க விளையாண்ட மேட்சஸ்ல வின் பண்ண டீம்ஸோட மோஸ்ட் பிளான் எப்படி இருக்கும் அப்படின்னா முதல் 4-5 ஓவரை வந்து பாத்தீங்கன்னா பெருசா ரன் வரலினாலும் பரவாயில்ல, அந்த பவர் பிளேவை நம்ம யூஸ் பண்ணலாலும் பரவாயில்ல, விக்கெட்டை விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மனநிலையில் தான் ஆடுவாங்க. ஸோ இந்த 5-6 ஓவர் கொஞ்சம் யூஸ்டு பிச் ஆனதுக்கு அப்புறம் பேட்டிங்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். இங்க இந்த டெத் ஓவர்ஸ்ல இந்த ஸ்லோவர் பால் போடக்கூடியவங்க, கட்டர்ஸ் பால்ல ட்ரை பண்றவங்க, இந்த நக்கல் பால் ட்ரை பண்றவங்க எல்லாம் ஆடுறது ரொம்பவே கஷ்டம். அவங்க தான் இந்த வெனுல நிறைய விக்கெட்ஸை வந்து எடுத்திருக்காங்க. பர்டிகுலரா மோஹித் சர்மா இந்த வெனுல விளையாண்ட எல்லா மேட்சஸ்லுமே மினிமம் 2 விக்கெட், மேக்சிமம் 4 விக்கெட் வரைக்கும் தான் எடுத்திருக்காரு. ஸோ இந்த வெனு அவருக்கு வந்து ரொம்பவே ஃபேவரான ஒரு கிரவுண்டா இருந்திருக்கு. என்ன காரணம்னா அவர் நக்கல் பால்ஸ், வேரியேஷன்ஸ் நிறைய, கட்டர் பால்ஸ் நிறைய பவுல் பண்ணுவாரு. ஸோ இந்த மாதிரியான பவுலிங் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கவங்க தான் இந்த வெனுல நல்லா சஸ்டெயின் ஆயிருக்காங்க. ஸோ வெனு ரெக்கார்டு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 29 மேட்ச் வந்து இங்க பிளே பண்ணிருக்காங்க. அதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் வந்து 13 மேட்சும், பேட்டிங் செகண்ட் பண்ணவங்க வந்து 15 மேட்சும் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸ்லைட்டி அட்வான்டேஜ் வந்து இந்த சேஸ் பண்ற டீமுக்கு இருந்திருக்கு. இது வரைக்கும் நடந்த மேட்சஸ்ல ஆவரேஜான ஸ்கோர் 169 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோரா இருக்கு. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் முதல் 4 ஓவர்ல ஒரு மாதிரி கரெக்டா பேஸ் பண்ணி விளையாடிட்டாங்க, ஓரளவு சேஃபா ஆடிட்டாங்க அப்படின்னா ஒரு 169ங்கிறது 180 பிளஸ் ரன்ஸ் வரைக்கும் கூட வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த பர்டிகுலர் வெனுல. ஹையஸ்ட் ஸ்கோர்னு பாத்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் 233 ரன் அடிச்சிருக்காங்க 3 விக்கெட்டுக்கு. லோயஸ்ட் ஸ்கோர்னு பாத்தீங்கன்னா 102 ரன்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து சுருண்டிருக்காங்க. சோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஹெட்வெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச் இது வரைக்கும் பிளே பண்ணிருக்காங்க. அதுல குஜராத் டைட்டன்ஸ் தாங்க 2 மேட்சை வின் பண்ணி கொஞ்சம் அப்பர் ஹேண்டா இருக்கிறாங்க. விளையாண்ட 3 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச் தான் வந்து பஞ்சாப் கிங்ஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க. சோ 2 டீமோட ஒரு பாசிபிளான பிளே கிரவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா சூமன் கில், விர்த்திமன் சாகா 2 பேர் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. விர்த்திமன் சாகா விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. சாய் சுதர்சன் இம்பாக்ட் பிளேயரா பயன்படுத்துறாங்க. அந்த டீம்ல விளையாண்ட எல்லா மேட்ச்லயுமே 40+ ரன் அப்படிங்கிற வச்சு இந்த சீசன்ல நல்லாவே திரும்பவும் இந்த சீசனையும் சூப்பரா தொடங்கி இருக்காரு சாய் சுதர்சன். அஸ்மதுல்லா ஓமர்சாய், டேவிட் மில்லர், விஜய் சங்கர், அடுத்ததா ராகுல் டிவாட்டியா, ரஷீத் கான், உமேஷ் யாதவ், நூர் அகமது, நல்கண்டே, அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா மோஹித் சர்மா. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா குஜராத் டைட்டன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும்
ஷிகர் தவன், ஜானி பாஸ்டோ 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா பிரப்சிம்ரன் சிங் வந்து இம்பாக்ட் பிளேயரா 1 down வந்துருவாரு. அடுத்ததா சாம் கரன், லியாம் லிவிங்ஸ்டன், ஜித்தேஷ் சர்மா விக்கெட் கீப்பர், செஷாந்த் சிங், ஹர்ப்ரீத் பிரார், ஹர்ஷல் பட்டேல், கசிசோர் ரபாடா, ராகுல் சகர், அர்ஷதீப் சிங். ஸோ இது வந்து பார்த்தோம்னா பஞ்சாப் கிங்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கு நம்ம எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் பிளேயர்ஸை சூஸ் பண்ணலாம், பர்சன்டேஜ் வைஸ் நமக்கு எந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கால்குலேஷன்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஓவராலா நம்ம இவங்களுக்கு யாருக்கு என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் டெப்த் கொஞ்சம் பார்த்துருவோம். ஸோ சோமன் கில், விருத்திமான் சாகா 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. இந்த 2 பேருக்குமே அட்வான்டேஜஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா ஆப்போசிட் டீமான பஞ்சாப் கிங்ஸ்ல மிடில் ஆர்டர்ல தான் ஜித்தேஷ் சர்மா வராரு. மிடில் ஆர்டர்னு சொல்ல முடியாது, லோயர் மிடில் கூட வச்சுக்கலாம், ஒரு 5th டவுனுக்கு மேல தான் வராரு. ஸோ அப்ப வந்து ஒரு 30+ run அடிச்சு அந்த விக்கெட் கீப்பர் மூலமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ஃபேண்டசி டீமுக்குள்ள வர முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். பட் இருந்தாலும் டபுள் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறப்ப அவருக்கு வந்து ஒரு 20-25+ run அடிப்பதற்கான வாய்ப்பு மேபி ஏதாவது ஒரு மேட்ச் கிடைச்சிடும். ஸோ அப்படிங்கிறப்ப ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் விருத்திமான் சாகாவை பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸை ஓபன் பண்றாரு. இன்னிங்ஸை ஓபன் பண்றப்ப 100% அவர் டாப் ஆர்டர்ல வந்துடுறாரு. ஸோ அது ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. வந்து ஒரு பவர் பிளேவில், அதுவும் பவர் பிளேல ஆட போறாரு. ஸோ அந்த பவர் பிளேல ரன்ஸை வந்து கொண்டு வரது குரலும் ஸ்லைட்டி வந்து கொஞ்சம் ஈஸியரா இருக்கும். ஏன்னா நல்ல பால் ஸ்விங் ஆகும் அப்படிங்கிறதுலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப டஃப் தான். அதாவது நியூ பால்ல பிளே பண்றது ரொம்ப ரொம்ப டஃப். பட் அந்த 30 yard சர்க்கிள்லயே நிறைய பேர் இருப்பாங்க. சும்மா தலைக்கு மேல தூக்கி விட்டா பவுண்டரிஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ பவுண்டரி ரேட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகம் பவர் பிளேல பிளே பண்றப்போ அப்போ ஒரு 20+ run அடிப்பதற்கான சான்சஸ் கொஞ்சம் ஈஸியரா இருக்கும் விருத்திமான் சாகாவுக்கு. தென் விக்கெட் கீப்பர் பண்றாரு. ஸோ விக்கெட் கீப்பர்ல கேட்ச் அண்ட் ஸ்டம்பிட் ரன் அவுட்ல ஒரு 14 பாயிண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து விருத்திமான் சாகாவுக்கு. சோமன் கில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த முதல் 4 ஓவரை வந்து கொஞ்சம் சேஃபா, அந்த மாதிரி சேஃபா ஆடக்கூடிய பிளேயர் சோமன் கில் தான். ஸோ சேஃபா ஆடி ஒரு 10-12 ஓவர் வரைக்குமே ஆடக்கூடிய பிளேயர் சோமன் கில். நல்ல ஒரு பேட்டிங் எபிலிட்டி, நல்ல ஒரு ஃபார்ம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த திரு நரேந்திர மோடி ஸ்டேடியத்துல சோமன் கில்லோட ஆவரேஜ் வேற லெவல்ல இருக்கு. ஸோ மினிமம் 35 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. இந்த வெனுல பர்டிகுலரா சேஸ் பண்றப்போ அவரோட ஆவரேஜ் 45 அப்படிங்கிறது வச்சிருக்காரு இந்த பர்டிகுலர் வெனுல. ஸோ இந்த மாதிரி வெனுலையும் சரி ஹெட் டு ஹெட்லயும் சரி நல்ல ஒரு ஆவரேஜ், நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்கக்கூடிய ஒரு பிளேயர் சோமன் கில். விருத்திமான் சாகாவுக்கு டபுள் ஆப்ஷன். ஸோ 2 பேருமே ஒரு சேஃபான ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன். சாய் சுதர்சன் இம்பாக்ட் பிளேயரா வந்து விளையாண்ட 3 மேட்ச்லயுமே பெரிய இம்பாக்ட் பண்ணிட்டாரு குஜராத் டைட்டன்ஸ்க்கு. இந்த மேட்ச் அவர்கிட்ட இருந்து அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வருமா அப்படின்னா மினிமம் 25+ runs வரைக்கும் வரும். ஸோ ஒரு 25+ run வந்தால் அவர் இந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வர முடியுமானா கண்டிப்பா கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா அவர் இம்பாக்ட் பிளேயரா வர்றதுனால ஃபீல்டிங் பண்ண மாட்டாரு. கேட்ச்ல வந்து அவருக்கான பாயிண்ட்ஸ் கிடைக்குமானா ஒரு கொஸ்டின் மார்க் கிடைக்கவே கிடைக்காது. அவர் பெஞ்சில் தான் உட்காருவார். அப்போ இம்பாக்ட் பிளேயரா வர்றப்போ அந்த கேட்ச் பிடிச்சி பாயிண்ட் எடுக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இல்லை. ஸோ ஒரு 20-25+ runs. ஸோ அதுக்குள்ள அவர் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் ரொம்ப அதிகம் இருக்கும். ஸோ அந்த அப்படிங்கிறப்ப ஒரு ஃபேண்டசி டீமுக்குள்ள வர முடியுமா அப்படிங்கிறனா ஒரு 60% வந்து வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல. அஸ்மத்துல்லா ஓமர்சாய் மினிமம் 2 ஓவர், மேக்சிமம் 3 ஓவர் அவர் பவுல் பண்றதுக்கான சான்சஸ். அதுக்கு தகுந்த மாதிரியே மொஹித் சர்மா, நல்கண்டே, நூர் அகமது, உமேஷ் யாதவ், ரஷீத் கான் 5 ப்ராப்பர் மெயின் பவுலர் இருக்காங்க. ஸோ இதுல உமேஷ் யாதவ் கிட்ட இருந்து 1 ஓவரும், நல்கண்டே கிட்ட இருந்து 1 ஓவரும். ஸோ இந்த 2 ஓவர் வந்து அஸ்மத்துல்லா ஓமர்சாய் பவுல் பண்ண சான்சஸ். தென் செகண்ட் டவுன் தேர்ட் டவுன்ல வந்துடுறாரு. ஸோ அது வந்து அவருக்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ். அதாவது டாப் ஆர்டர்ல ஒரு 10 ஓவருக்குள்ள 2 விக்கெட் விழுந்துருச்சுன்னா அஸ்மத்துல்லா ஓமர்சாயை ஆட வச்சிடறாங்க. ஒரு 13-14வது ஓவர்ல தான் இந்த 3வது விக்கெட் விழுது அப்படின்னா உடனே டேவிட் மில்லர் ஆட வச்சிடறாங்க. ஸோ இதுதான் அந்த டீமோட ஒரு கான்செப்டா இருக்கு. ஸோ பஞ்சாப் கிங்ஸ்ல பவுலிங் யூனிட்ல ரொம்பவே சூப்பரா இருக்கிறதுனால கண்டிப்பா ஒரு முதல் 13 ஓவருக்குள்ள ஒரு 3 விக்கெட் 4 விக்கெட்ங்கிறது யாரையா விழுவதுக்கான சான்சஸ் இந்த மேட்ச் இருக்கு. ஸோ அப்போ அஸ்மத்துல்லா ஓமர்சாயோட பேட்ல இருந்து 15ல இருந்து ஒரு 20+ runs வரைக்கும் வருவதற்கான வாய்ப்பு. தென் மினிமம் 2 ஓவர், மேக்சிமம் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றதுனால ஒரு சேஃபான ஆப்ஷனா வந்து அஸ்மத்துல்லா ஓமர்சாய் தெரிகிறாரு. அடுத்ததா டேவிட் மில்லர். ஸோ டேவிட் மில்லரை பத்தி நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான். ஃபர்ஸ்ட் பேட்டிங்கை விட செகண்ட் பேட்டிங் அப்படின்னா அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்துக்கோங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் கூட சேஸ் பண்றப்போ அவரோட பேட்ல இருந்து ஒரு கணிசமான ரன்ஸ் வந்து மேட்சை வின் பண்ணி கொடுத்தாரு. திரும்பவும் அதே தான். ஸோ டேவிட் மில்லருக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல வந்து ஒரு 30% அவர் ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்திருக்காரு அப்படின்னா செகண்டா பேட் பண்றப்போ அது 70% வந்து ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்திருக்காரு. ஸோ சேஸ் பண்றப்போ டேவிட் மில்லரோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்னன்னா பேட்டிங் வருவதற்கு முன்னையே அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாம் லாங்ல இருக்கிறதுனால 1 or 2 கேச்சஸ் பிடிச்சிட்டு தான் பேட்டிங்கே வருவார். ஸோ பேட் பண்றதுக்கு முன்னாடியே மினிமம் ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸோட பேட்டிங் வருவதற்கான சான்சஸ். தென் ஒரு கடைசியா வந்து குயிக்கா வந்து 25ல இருந்து 30+ run அடிப்பதற்கான வாய்ப்பு ஸோ டேவிட் மில்லருக்கு. ஸோ அவர் வந்து ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம்.
சேஸ் பண்றப்ப. ஸோ விஜய் சங்கரோட ரோல் இன்னுமே அன்பிரிடிக்டபிளா தாங்க இருக்கு. எப்ப வேணாலும் அவர் டாப் ஆர்டர் ஆட வைக்கிறாங்க, இல்லைன்னா அவர் வெளியே உட்கார வச்சிடறாங்க. ஸோ இம்பாக்ட் பிளேயரா மாத்திக்கிறாங்க. அவரோட ரோல் வந்து இதுதான் அவருக்கே வந்து ஒரு அன்பிரிடிக்டபிளா தான் இருக்க போகுது. அந்த மாதிரி தான் இருந்த சீசன் ஃபுல்லா இப்போது வரைக்குமே அவர் இருக்காரு இந்த டீம்ல. ஸோ ராகுல் டிவடியாவை கடைசி 2 ஓவர்ல மட்டும் தான் பயன்படுத்துறாங்க. கடைசி 2 ஓவர்ல வந்து ஒன்னு மேட்ச் பினிஷ் பண்ணி கொடு, இல்லைன்னா மேட்சுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்கோரா செட் பண்ணி கொடு. இது மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான். கடைசி 2 ஓவர்ல வந்து ஒரு 30+ ரன் அடிச்சு அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வர முடியுமான்னா மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். அவரோட ரோல் கடைசி 2 ஓவர் தான். ஸோ ரஷீத் கான் பேட்டிங்ல வாய்ப்பு கிடைச்சா குயிக்கா வெறும் 4 பால் மட்டும் இருந்தாருன்னா கூட 10+ ரன் அடிச்சிருவாருங்க. ஸோ அதுல ஒரு பவுண்டரிஸ்லாம் அடிச்சிருவாரு. ஸோ அதுல பேட்டிங்லேயே ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. ஒரு 50-50 சான்சஸ்ல, அதாவது ஒரு 10 மேட்ச்ல ஒரு 5 மேட்ச்ல இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் அவருக்கு அமைஞ்சிடும். 4 ஓவருமே பவுல் பண்றாரு. ஆப்போசிட் டீம்ல யார் லெக் ஸ்பின்னர்ல வீக் அப்படிங்கறத நான் அடுத்த டீம் பத்தி சொல்றப்ப நான் சொல்றேன். ரஷீத் கான் 4 ஓவருமே பவுல் பண்றாரு. இந்த மேட்ச் மினிமம் 2 விக்கெட், மேக்ஸிமம் 3 விக்கெட் வரைக்கும் கூட எடுப்பதற்கான வாய்ப்பு அவருக்கு ரொம்பவே அதிகம். ஏன்னா ஆப்போசிட் சைட்ல லெக் ஸ்பின்னருக்கு வீக் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதை பத்தி நான் சொல்றேன். ஸோ உமேஷ் யாதவ் லாஸ்ட் மேட்ச் ஓரளவு டீசெண்டா ஓவர் போட்டாரு, 1 விக்கெட் வரைக்கும் எடுத்தாரு. இந்த மேட்சும் அவர்கிட்ட நம்ம 1 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். நூர் அகமது எப்பப்பெல்லாம் குஜராத் டைட்டன்ஸ்க்காக விளையாடி இருக்காரோ அவரு அந்த டீமோட வின்னிங் ரேஷியோ வந்து கிட்டத்தட்ட 85% அவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நூர் அகமது விளையாண்ட மேட்சஸ்ல ஒரு 10 மேட்ச் விளையாடுறாருன்னா அதுல 8 மேட்ச் அந்த டீம் வந்து வின் பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு இவர்கிட்ட இருந்து, அந்த அளவுக்கு ராசியானா கண்டிப்பா கிடையாது, இவர்கிட்ட இருந்து ஒரு கணிசமான விக்கெட்ஸ் கிடைச்சிரும். முக்கியமான நேரங்கள்ல கொஞ்சம் எக்கனாமிக்கலாவும் போல் பண்ணிட்டு போயிருவாரு மிடில் வந்து. ஸோ நூர் அகமது இருந்து கண்டிப்பா ஒரு மினிமம் 1 விக்கெட், மேக்சிமம் 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இவர் சைனா மேன் வகையில ஒரு மாதிரி பவுல் பண்ணக்கூடியவர், லெக் ஸ்பின்னர். ஸோ ரெண்டுமே வேரியேஷன் உள்ள போங்க. இந்த மாதிரி ஒரு பவுலருக்கு அகேன்ஸ்டா பஞ்சாப் கிங்ஸ் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் தடுமாறுவாங்க. அதை பத்தி நான் அடுத்து நான் சொல்றேன். ஸோ நல்கண்டா கிட்ட இருந்து மினிமம் 1 ஓவர், மேக்ஸிமம் 2 ஓவர் வரைக்கும் போடுவதற்கான வாய்ப்பு தாங்க இருக்கும். லாஸ்ட் மேட்ச் அப்படி தான் கொடுத்துருந்தாங்க. மேபி 1 விக்கெட் அன்எக்ஸ்பெக்டடா 1 விக்கெட் எடுக்கலாம். மோஹித் சர்மா இந்த வெனுல மினிமம் 2 விக்கெட், மேட்சுக்கு மேட்ச் மினிமம் 2 விக்கெட் அப்படிங்கிற ரேஷியோட தான் வச்சிருக்காரு போத் இன்னிங்ஸ்லுமே. ஸோ மோஹித் சர்மா போத் இன்னிங்ஸ்லுமே ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த பர்டிகுலர் வெனுவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 10 மேட்ச்ல 9 மேட்ச் அவர் மினிமம் மேட்சுக்கு 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி ரேஷியோல வச்சிருக்காரு இந்த பர்டிகுலர் வெனுவை பொறுத்த வரைக்கும். சோ அடுத்ததான் வந்து பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் சிகர் தவான், ஜானி பாஸ்டோ 2 பேரும் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. சோ 2 பேருமே வந்து அட்டாக்கிங் பிளேயர்ஸ். பர்டிகுலரா ஜானி பாஸ்டோ செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா அவருக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. சோ லாஸ்ட் மேட்ச் ப்ரிவியூல அதை சொல்லியிருந்தோம். செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா நல்லாவே ஆடுவார் அப்படின்ட்டு. லாஸ்ட் மேட்ச் கூட ஒரு 50+ ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. சோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படின்னா ஒரு ஸ்கோரை செட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப வெரி ஃபர்ஸ்ட் பாலர் இருந்து அக்ரெசிவா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுவே செகண்ட் பேட்டிங்னா இவ்வளவுதான் ஸ்கோர்னு தெரிஞ்சிடும். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கேமை சேஞ்ச் பண்ணி ஆடுவாங்க. சோ இதுதான் கான்செப்ட். சோ ஜானி பாஸ்டோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படின்னா அவரோட ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா 20 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் தான். செகண்ட் பேட்டிங் அப்படின்னா 35 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. சிகர் தவன் போத் இன்னிங்ஸ்லயுமே நல்ல ஆவரேஜ். ஒரே ஒரு மைனஸ், குஜராத் டைட்டன்ஸ்க்கு அகேன்ஸ்டா பெருசா ஆவரேஜ் இல்லை. அது மட்டும் தான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸா இருக்கு. சோ குஜராத் டைட்டன்ஸ்க்கு அகேன்ஸ்டா அவருக்கான ஆவரேஜ் ரொம்பவே கம்மி அப்படிங்கறத தாண்டி பவுலிங் யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து இது இல்லைங்க. சோ உமேஷ் யாதவ், தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மோஹித் சர்மா, நல்கண்டே, அஸ்மதுல்லா உமர் ஜாய் கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸான பவுலிங் யூனிட்டா இருக்கு. சோ அதனால மேபி சிகர் தவன் இருந்து நம்ம ஒரு 30+ ரன் வந்து எதிர்பார்க்கலாம். ஆனா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பெருசா இல்லைங்க. சோ அதை கொஞ்சம் மைண்ட் செட் பண்ணி டீமை பிக் பண்ணுங்க. சாம் கரன், அதுக்கு முன்னாடி பிரப் சிம்ரன் வந்துருவாரு. சோ பிரப் சிம்ரன், ஜானி பாஸ்டோ இவங்க 2 பேருமே லெக் ஸ்பின்னர்ல வீக். தென் அதுக்கு தகுந்த மாதிரி லிவிங்ஸ்டோன், இவங்க 3 பேருமே லெக் ஸ்பின்னர்ல வீக்குங்க. 3 பேருமே லெக் ஸ்பின்னர்ல வீக்கா இருக்காங்க. சோ ரஷீத் கான், தென் அடுத்தது நூர் அகமது, இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட விக்கெட்ஸ் எல்லாம் எடுப்பதற்கான சான்சஸ் ரொம்ப 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 அதிகம். சோ ஜானி பாஸ்டோ வித் ரஷீத் கான், தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிரப் சிம்ரன் சிங் வித் நூர் அகமது, தென் வந்து பாத்தீங்கன்னா லியாம் லிவிங்ஸ்டன் வித் ரஷீத் கான், நூர் அகமது. சோ இவங்களுக்குள்ளலாம் கண்டிப்பா பேட்டில் இருப்பதற்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இவங்க 3 பேரும் மட்டுமா அப்படின்னா, ஏன் அவங்கள 3 பேர் மட்டும் செப்பரேட்டா சொல்றோம் அப்படின்னா, அவங்க 3 பேருக்குமே எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ்னு ஒண்ணு இல்ல. சோ அது ஒரு மைனஸ். சாம் கரனும் லெக் ஸ்பின்ல வீக், ஆனா எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. அவர் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 3 ஓவர், மேக்ஸிமம் 4 ஓவர் பவுல் பண்றாரு. சோ அதுல 1 விக்கெட் எடுத்தா ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட், தென் பேட்டிங்ல வந்து ஒரு 15+ ரன் அடிச்சிட்டா கூட ஒரு 50ல இருந்து 60+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாருங்கிறதுனால நான் உங்களுக்கான பேட்டில் சொல்லல. ஆனால் ஜானி பாஸ்டோ, சாம் கரன், லியாம் லிவிங்ஸ்டன், பிரப் சிம்ரன் சிங், இந்த 4 பேருமே லெக் ஸ்பின்ல கொஞ்சம் வீக்கா இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டியான லெக் ஸ்பின்னர் ரஷீத் கான் அண்ட் நூர் அகமது 2 பேருமே குவாலிட்டி லெக் ஸ்பின்னர். சோ அவங்களுக்குள்ள பேட்டில் இருக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம்.
ஸோ இப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஜித்தேஷ் சர்மாவோட டவுன் ரொம்பவே கீழே இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த மேட்ச் ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா ஃபேண்டசி டீமுக்குள்ள, ட்ரீம் டீமுக்குள்ள வருவதற்கான சான்சஸ் அவருக்கு ரொம்ப அதிகங்க. என்ன காரணம்னா இவங்க எல்லாம் கொஞ்சம் வீக்கா இருக்காங்க, யாரும் விக்கெட் விட்டுட்டாங்க அப்படின்னா இவர் வந்து ஒரு 25+ ரன் அடிக்க சான்சஸ் இருக்கும். தென் விக்கெட் கீப்பர் மூலியமா கேச்சர் ஸ்டம்பிட் ரன் அவுட்ல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் வருவாரு. இவரை எப்ப நம்ம பிக் பண்ணிக்கலாம்னா சேஸ் பண்ண போறாங்க, அதாவது செகண்டா பேட் பண்ண போறாங்க அப்படின்னா அவருக்கு ரொம்பவே கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஹர்ப்ரீத் பாரை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் அவருக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு. ரொம்ப எக்கனாமிக்கலா போல் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ். தென் ஆப்போசிட் டீம்ல சுமன் கில், விருத்திமன் சாகா, சாய் சுதர்சன், அஸ்முத்துல்லா ஓமர் இவங்க எல்லாருமே டாப் ஆர்டர்ல கொஞ்சம் ஸ்பின்னர்ஸை நல்லா ஆடக்கூடியவங்க. ஸோ அதனால அவருக்கு வந்து அதிக விக்கெட் கிடைக்குமாங்கிற கொஸ்டின் மார்க். மேபி ஒரு விக்கெட் வரைக்கும் அவருக்கு கிடைக்கலாம். ஹர்ஷல் பட்டேல் அவர் டெத் ஓவர் வச்சு அவர் பொழந்து கட்டுறாங்க. நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும், அவரோட ஓவரை கடைசி சமயத்துல பொழந்து கட்டுற எல்லாருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தாங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு எகெயின்ஸ்டா அவருக்கு பவுல் பண்ண தெரியலையா இல்ல பவுல் பண்ண முடியலையான்னு தெரியல. நீங்க நல்லா நோட் பண்ணி தெரியும், ரவீந்திர ஜடேஜாவில் ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா லெஃப்ட் ஹேண்டர்ஸுமே கடைசி சமயத்துல டெத் ஓவர்ஸ்ல இவர் போட்டு பழந்து எடுத்துட்டு இருக்காங்க. விக்கெட்டிங் டேக்கிங் ஆப்ஷனே இல்லைங்க. அவர் வந்து 4 ஓவர் கொடுத்துறாங்க. அந்த 20வது ஓவர் நான் தான் போட்டு நட முடிக்கிறாரு என்னமோ தெரியல, அவருக்கு ஓவர் கொடுத்துட்டே இருக்காங்க. ரன்ஸ் அதிகமா கொடுத்துட்டு இருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்போசிட்ல இருக்கும் இன்னும் மத்த பவுலர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அர்ஷதீப் சிங், ரபாடா, லைக் அடுத்தது வந்து பவுலிங் ஆப்ஷன் சாம் கரன் இப்படி நிறைய வச்சிருக்காங்க. இருந்துமே ஹர்ஷல் பட்டேலுக்கே தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேக் ஃபயரா போயிட்டு இருக்கு. அவரோட ஒரே ஓவர்ல 25+ ரன்ஸ் வரைக்குமே கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் இந்த மேட்ச் அவர் வந்து விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகம். என்னடா இவ்வளவு ரன்ஸ் கொடுக்குறாரு ஆனா ஆப்ஷன்ஸ் அதிகம் அப்படின்னா, இவர் வந்து குஜராத் டைட்டன்ஸ்க்கு அகேன்ஸ்டா நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ். ஸோ குஜராத் டைட்டன்ஸ்க்கு அகேன்ஸ்டா நல்லா எடுத்திருக்காரு. இவர்கிட்ட வந்து நம்ம 2 விக்கெட் வரைக்கும் இந்த மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆப்போசிட் சைட்ல டேவிட் மில்லரை தவிர வேற யாரும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்ல வந்து புலந்த கட்டுற அளவுக்கு இல்ல. ராகுல் டிவெட்டியா கடைசி 2 ஓவர்ல வருவாரு. இவரோட ஸ்லோவர் வேரியேஷன்ல அவர் மாட்டிக்குவார். ராகுல் டிவெட்டியாவை பொறுத்த வரைக்கும் டைம் பண்ணிடுவாருங்க. அந்த கொஞ்சம் வேகமா போல் பண்ற ஒரு பவுலர்ல அவர் பிரிச்சு மிஞ்சிடுவார். கொஞ்சம் ஸ்லோவர் பால் கட்டர் வேரியேஷன் போல் பண்றவட்டெல்லாம் ராகுல் டிவெட்டியா மாட்டிக்குவாரு. ஸோ அதனால அந்த 20வது ஓவர் ஹர்ஷல் பட்டேல் போட போறாரு அப்படின்னா அவருக்கு கண்டிப்பா 2 விக்கெட் வரைக்கும் கிடைப்பதற்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். கசிசோர் ரபாடா இன்சில பவர் பிளேலயே 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ராகுல் சகர் இந்த சீசன் அவருக்கு பெருசா இல்ல, மேபி 1 விக்கெட் வரைக்கும் எடுக்கலாம். ஏன்னா மிடில் கொஞ்சம் ஸ்பின்னருக்கு அசெட் பண்ணுது. ஹர்ஷதீப் சிங் ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாருன்னா 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். ஃபர்ஸ்ட் போல் பண்ணாருன்னா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. சரி, ஓகே. இப்போ 75ல இருந்து 100% கூட கிராண்ட் லீக் ஆப்ஷன்ஸ்ல யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம்? சாம் கரன் டபுள் ஆப்ஷன், பேட்டிங்லயும் ஒரு 20+ ரன் அடிப்பாரு. தென் பவுலும் மினிமம் 3 ஓவர் மேக்ஸிமம் 4 ஓவர் போல் பண்றதுனால 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ். ஸோ சாம் கரனை நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்ததா சிகர் தவான், சுமன் கில், இந்த 2 பேத்துல இருந்து சிகர் தவானுக்கு குஜராத் டைட்டன்ஸ்க்கு அகேன்ஸ்டா பெருசா ஆவரேஜ் இல்ல. ஸோ அது ஒரு மைனஸ். சுமன் கில்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வெனுல ரொம்பவே சூப்பரான ரெக்கார்டு இருக்கு. தென் ஹெட் டு ஹெட்லயும் வந்து பாத்தீங்கன்னா 30 அப்படிங்கிற ஆவரேஜ் இருக்கு. ஸோ சுமன் கில்ல வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் தவானை கம்பேர் பண்றப்போ. விருத்திமன் சகா டபுள் ஆப்ஷன். ஸோ விருத்திமான் சகாவை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் பண்றாரு, இன்னிங்ஸ் ஓப்பன் பண்றாரு. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேஃபான ஒரு ஆப்ஷனா இருப்பாரு. அடுத்ததா மொஹித் சர்மா, ரஷீத் கான், ஓமர் ஜாய், இந்த 3 பேருமே என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. உங்களோட ஸ்மால் லீக்ஸ்ல சாய் சுதர்சனை 79% பிக் பண்ணிருக்காங்க. நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் ஒன்றும் இல்லை. இந்த 3 மேட்சுமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு, ரைட், ஓகே. பட் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ல டீசெண்டா தான் வச்சிருக்காரு, அது ஒண்ணு. ரெண்டாவது வேற எந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் இல்லை. மினிமம் 20ல இருந்து 25+ ரன்ஸ்குள்ள அவுட் ஆவதற்கான சான்சஸ். குவாலிட்டி பவுலர்ஸ் வச்சிருக்காங்க பஞ்சாப்ல, லைக் வந்து கசிசோர் ரபாடா, ஹர்ஷதீப் சிங், தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சாம் கரன், இப்படி குவாலிட்டியான பவுலர்ஸ் வச்சிருக்காங்க. சாய் சுதர்சன் இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ரன்ஸுக்குள்ள அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தாங்க இருக்கும். இந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்குமானா மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். அஸ்முத்துல்லா ஓமர் ஜாய் மினிமம் 2 ஓவர் மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் போல் பண்றாரு. தென் பேட்டிங்ல வந்தாலும் 15+ வரைக்கும் அடிப்பாரு. ஸோ அவர் வந்து ஓரளவு ஒரு சேஃபான ஆப்ஷனா வந்து இருப்பாரு. இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹை பர்சன்டேஜ்ல கொஞ்சம் அதிகப்படியான பிளேயர்ஸை பிக் பண்ற மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான் வருது. ஏன்னா எல்லாருக்குமே டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. சாம் கரன், விருத்திமன் சாகா, ரஷீத் கான், ஓமர் ஜாய், இந்த 4 பேருமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா மொஹித் சர்மா, சுமன் கில், இந்த 2 பேருமே வெனு வைஸ் பாக்குறப்போ ரொம்ப சூப்பர் ரெக்கார்ட் வச்சிருக்கிறதுனால இந்த 6 பிளேயரும் வந்து பாத்தீங்கன்னா 75ல இருந்து 100% இருக்கக்கூடியவங்கள சேஃபான ஆப்ஷனா இருக்கிறாங்க. ஸோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா 50ல இருந்து 74% ஜானி பாஸ்டோ, ஹர்ஷதீப் சிங், லிவிங்ஸ்டோன், இந்த 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரிஸ்கான ஆப்ஷனா தான் தெரியுறாங்க. இதுல ஜானி பாஸ்டோ செகண்ட் பேட்டிங்னா நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா கொஞ்சம் 50-50 ஆப்ஷன்ஸ்ல வச்சுக்கலாம். ஹர்ஷதீப் சிங் ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். செகண்டா போல் பண்ண போறாருன்னா 50-50 ஆப்ஷன்ஸ்ல வச்சுக்கலாம். லியாம் லிவிங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் செகண்டா பேட் பண்ண போறாரு,
சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா அவருக்கு வந்து உங்களோட கிராண்ட் லீக்ஸ்ல கண்டிப்பா பிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல இருந்து நான் லிவிங் ஸ்டோனுக்கு நான் வந்து பிக் பண்றேன். செகண்டா பேட் பண்ணார் அப்படின்னா ஸோ இப்போ 3 பேர்த்துல இருந்து யாராவது ஒருத்தரை தாங்க எடுக்கணும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் சொல்லிடுறேன். ஜானி பஸ்டோ சேஸ் பண்ண போறாருன்னா எடுத்துக்கோங்க. ஹர்ஷதீப் சிங் ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா எடுத்துக்கோங்க. லியாம் லிவிங்ஸ்டன் செகண்டா பேட் பண்ண போறாருன்னா உங்க டீம்ஸ்ல எடுத்துக்கோங்க. அடுத்ததா 25-40% இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல கசிசோ ரபாடா, ஜித்தேஷ் சர்மா. ஸோ 2 பேருமே லோ பர்சன்டேஜ் தான் இருக்காங்க. ஸோ இதுல இருந்து ஜித்தேஷ் சர்மா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு டீம்ல வந்து பாத்தீங்கன்னா சேஸ் பண்ண போறாங்க பஞ்சாப் கிங்ஸ் அப்படின்னா அதுல கண்டிப்பா ஜித்தேஷ் சர்மா பண்ணிக்கோங்க. விக்கெட் கீப்பர்லயே பேட்டிங் வருவதுக்கு முன்னாடி ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. தென் குவாலிட்டி லெக் ஸ்பின்னர் வச்சிருக்காங்க நூர் அகமது இல்ல ரஷித் கான். டாப் ஆர்டர்ல கொஞ்சம் விக்கெட் கொலாப்ஸ் ஆகும். இவர் வந்து ஒரு 25+ ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான சான்சஸ். ஸோ சேஸ் பண்ண போறாங்கன்னா ஜித்தேஷ் சர்மா இம்பார்ட்டன்ஸ். கசிசோ ரபாடா செகண்டா போல் பண்ண போறாருன்னா அவருக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. 15-24% ஹர்ப்ரீத் பார், நூர் அகமது. ஸோ இதுல நூர் அகமது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து ஒரு பிக் டிஃபரன்சியல் பிக்கா இருக்க போறாருங்க. ஒரு 2 விக்கெட்டாவது எடுப்பதற்கான சான்சஸ் வந்து அவருக்கு ரொம்ப அதிகம். ஹர்ப்ரீத் பார்ன்றது நம்ம 1 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அடுத்ததா 0-14%. ஸோ இவங்க தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல ஹர்ஷல் பட்டேல் டெத் ஓவர்ஸ்ல போல் பண்றாரு. ஃபர்ஸ்ட் போல் பண்றாரு அப்படின்னா அவருக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா ஹர்ஷல் பட்டேல் ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாரு. தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நல்கண்டே. ஸோ லாஸ்ட் மேட்ச் 2 ஓவர் வரைக்கும் போல் பண்ணியிருந்தாரு. இந்த மேட்ச் மேபி 2-3 ஓவரா மாத்துறதுக்கான சான்சஸ் இருக்கும். அதுலயும் அந்த 16 ஓவருக்கு மேல 1 ஓவர் போல் பண்ண வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ நல்கண்டே அவருக்கு வந்து நான் இந்த இதுல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிறேன். தென் ஹர்ஷல் பட்டேல் டெத் ஓவர்ஸ்ல போடுறதுனால அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிறேன். தென் அடுத்தது பாத்தீங்கன்னா உமேஷ் யாதவ். ஆனா உமேஷ் யாதவ் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றது இல்லை. ஸோ அதுதான் அவருக்கு இருக்கிற மைனஸா இருக்கு. ஸோ மினிமம் 2 ஓவர் மேக்ஸிமம் 3 ஓவர் பை சான்ஸ் 2 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடிய 2 பேர்த்து விக்கெட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த நல்ல ஸ்விங் இருக்கும் இன்சியலா பவர் பிளேல. ஸோ அதனால உமேஷ் யாதவ் வந்து ஒரு கிராண்ட் லீக் பிக்கா நீங்க கண்டிப்பா உங்களோட கிராண்ட் லீக்ஸ்ல ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு எலிஜிபிள் பர்சன். ஸோ ஹெட்வர்ட் ரெக்கார்ட், ஸோ வெனு ரெக்கார்ட் 2மே நல்லா இருக்கு. வெனு ரெக்கார்ட் பர்டிகுலர் நல்லா இருக்கிறதுனால சுமன் கிலுக்கு எல்லாருமே சேஃபா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொண்டு போவாங்க. தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ரஷித் கானுக்கு ஒரு சேஃபா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொண்டு போவாங்க. தென் சிக்கர் தமனுக்கு வந்து இப்ப நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, நல்லா ஆடி இருக்காங்கிறதுக்காக உங்களோட ஸ்மால் லீக்ஸ்ல சேஃபான ஆப்ஷனா அவருக்கு வருவாங்க. தென் சாம் கரனுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா வருவாங்க. ஸோ இவங்க எல்லாருமே ஸ்மால் லீக்ஸ்க்கு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு எலிஜிபிள் பர்சன்ஸ். ஸோ உங்களோட கிராண்ட் லீக்ஸ்க்கு நீங்க கொண்டு போறதா இருந்தா அஸ்மதுல்லா ஓமர் சாய்க்கு ஒரு கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தென் நூர் அகமதுக்கு அட்லீஸ்ட் ஒரே ஒரு டீம்லயாவது ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. தென் அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கசிசோ ரபாடா. ஸோ ரபாடாவுக்கு ஒன் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா ஹர்ஷதீப் சிங்குக்கு ஒன் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்திய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.